இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கும். அவங்க இந்த விஷயத்தை அப்படி நிர்ணயம் பண்ணிட்டாங்க, இப்படி தாங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வாழ்வில் பார்த்திங்கன்னா ஒரு 60% இதை கடந்து தான் போகிறோம். மீதி 40% தான் அவங்களோட தசாபுக்திகள், அவங்க இருக்கின்ற சூழ்நிலைகள், கோச்சார அமைப்புகள் மாறும். அப்போ இது பொதுவாகவே 2, 5 ரெண்டுமே புதனாக இருக்கிறது. இவங்க எப்பவுமே 2 தொழில் பண்ணக்கூடிய விருப்பப்படும். 2 வகை வருமானம் உண்டு. ஒருத்தர் வேலைக்கு போயிட்டுருப்பார், ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார். இல்லை ஒருத்தருக்கு வேலைக்கு போயிட்டால் கூட வாடகை வருமானம் வரும், இல்லை கமிஷன் வகை வருமானம், இந்த மாதிரி வரக்கூடிய அம்சம் உண்டு. ஆண் பெண் இருவருக்குமே. இவங்களுக்கு பெண்களை கவரக்கூடிய இவங்களுக்கு குடும்ப ரீதியாக நிறைய முக்கிய முடிவுகள் இவங்க சொல்லி எடுக்கிற மாதிரி இருக்கும். இவங்களோட கருத்துக்களே கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இவங்களுக்கு குழந்தை பிறந்த பின் நல்லா பாருங்கள், திருமணமே பேசலை, அது முன்னாடி நிறைய ஆர்டராக போவோம். இவங்களுக்கு குழந்தை பிறந்த பின் மிகுந்த வளர்ச்சி உண்டு. இவங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு. ஆனால் நல்லதாகவே பொதுவாக அந்த கேந்திராதிபதி தோஷம் இல்லாத ராசியில் இந்த ராசியும் உண்டு. கேந்திராதிபதி தோஷம் வராது. ஏன்னா நன்மை செய்யும் கிரகங்கள் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுப்பார். இவருக்கு 4 சூரியன் பண்ண முடியாது. 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா செவ்வாய், அவரும் பண்ண மாட்டார். 10 சனி. இப்போ கேந்திராதிபதி தோஷத்தில் மாட்டாத ராசியாக இருக்கும். இது மாதிரி இந்த ராசிக்கு சொல்லிகிட்டே போகலாங்க. விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கும். அவங்க இந்த விஷயத்தை அப்படி நிர்ணயம் பண்ணிட்டாங்க, இப்படி தாங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வாழ்வில் பார்த்திங்கன்னா ஒரு 60% இதை கடந்து தான் போகிறோம். மீதி 40% தான் அவங்களோட தசாபுக்திகள், அவங்க இருக்கின்ற சூழ்நிலைகள், கோச்சார அமைப்புகள் மாறும். அப்போ இது உறுதியாகும். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, லட்சுமி கடாட்சமான வீடு. சுக்கிரன், நீங்கள் சந்திரன் உச்சம் பெறும் சூழ்நிலை. பொதுவாக சந்திரனும் சுக்கிரனும் ஒரு இடத்துல வலிமையாக இருக்குனாலே அந்த இடத்துல மக்களை கவரும் தன்மை உண்டு. ஈஸி டு அட்ராக்ட். இவங்களுக்கு ஒரு கலை உணர்வு இருக்கும். இவங்க இந்த ராசிக்காரங்க வீட்டு அருகில் யாரோ பேங்க் ஸ்டாஃப், டீச்சர், இல்லை ஒரு வக்கீல், லாயர் இருக்கக்கூடிய அம்சம் அங்கே தான் இவங்க செட் ஆகும். அந்த கிராமத்து பக்கம் இருந்தால் சொன்னால் ஆடு மாடு வளர்க்கின்ற அருகில் இருங்கள், உங்களுக்கு வளர்ச்சிகரமாக இருக்கும். இதே இது டவுனாக இருந்தால் ஒரு கடை வீதி அருகில், ஒரு பியூட்டி ஷாப், ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கிற இடம், பெண்கள் கூடும் இடம் அருகில் ஒரு வீடு இடங்கள் அமையும். அந்த இடம் தான் இவங்களுக்கு நிலைத்து நிற்கும். இவங்களுக்கு பேச்சுத்திறமை, கலகலப்பாக பேசக்கூடியது, மற்றவங்களை ஈஸியாக ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய அம்சமாக இருக்கும். இவங்க பேசி ஒரு விஷயத்தை ஈஸியாக சாய்ச்சிடுவாங்க. சரி, ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம். இவங்களுக்கு பொதுவாகவே 2, 5 ரெண்டுமே புதனாக இருக்கிறது. இவங்க எப்பவுமே 2 தொழில் பண்ணக்கூடிய விருப்பப்படும். 2 வகை வருமானம் உண்டு. ஒருத்தர் வேலைக்கு போயிட்டுருப்பார், ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார். இல்லை ஒருத்தருக்கு வேலைக்கு போயிட்டால் கூட வாடகை வருமானம் வரும், இல்லை கமிஷன் வகை வருமானம், இந்த மாதிரி வரக்கூடிய அம்சம் உண்டு. ஆண் பெண் இருவருக்குமே. இவங்களுக்கு பெண்களை கவரக்கூடிய விஷயங்கள் நான் சொன்னோடனே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், கவரிங் ஐட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இவங்களுக்கு ஆன்லைன் பேஸ் பண்ணி, இன்றைய நடைமுறைக்கு ஆன்லைன் பேஸ் பண்ணி பயணக்கூடிய தொழில்கள் அனைத்தும் சூப்பராக இருக்கும். இப்போ இவங்களுக்கு நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம் ஆன்லைனில் இருக்கலாம், ஃபேஸ்புக்கு, இல்லை பப்ளிசிட்டி கொடுக்குறது, அந்த காலத்தில் நோட்டீஸ் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு குடும்ப ரீதியாக நிறைய முக்கிய முடிவுகள் இவங்க சொல்லி எடுக்கிற மாதிரி இருக்கும். இவங்களோட கருத்துக்களே கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இவங்களுக்கு குழந்தை பிறந்த பின் நல்லா பாருங்கள், திருமணமே பேசலை, அது முன்னாடி நிறைய ஆர்டராக போவோம். இவங்களுக்கு குழந்தை பிறந்த பின் மிகுந்த வளர்ச்சி உண்டு. இவங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு. ஆனால் நல்லதாகவே சொல்லணும். இறைவன் அனுகிரகம் உண்டு. இவங்க சொல்லுவாங்க, எங்கள் குலதெய்வ ஃபோட்டோஸ் இதெல்லாம் எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் இவங்க வீட்டிலேருந்து போகக்கூடிய அம்சம் நிறைய பேத்துக்கு இருக்குது. அப்போ ஒரு பெண் சொன்னாங்க, ஆமாங்க எங்கள் வீட்டில் தான் அந்த பெட்டியில் வச்சுருந்தாங்க, நாங்கள் தான் வச்சுருந்தோம், அந்த கோயிலோட சாவி நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப நாளாக நாங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னு ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கும். தாய்மாமன் வகையில் இந்த பெண்ணுக்கு ஆதாயம், தாய்மாமன் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. தாய்மாமன் வகையில் ஆதாயங்கள் நிறையா இருக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. பயணங்கள், பயணத்தின் மூலம் வளர்ச்சி, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகக்கூடிய அம்சம் வரும். அதன் மூலம் இவங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் ட்ராவலிங்லாம் பண்ணால் தைரியமாக போயிட்டு வாங்க. இவங்களுக்கு பொதுவாக நீர்நிலை சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு நடனம் இல்லை பாடல்கள் இல்லை இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லுவேன், பாட்டு சம்மந்தப்பட்டது, மியூசிக் சம்மந்தப்பட்டதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வரும். நிறைய பேர்த்து கேட்பாங்க. ரைட். இவங்களுக்கு இடம், வீடு, பொதுவாக இவங்க மாடி வீடில் தங்கினா யோகம், இல்லை ஒரு அரசாங்க குவார்ட்டர்ஸ், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அருகில் தங்குறது, இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப இருக்கும். நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் கிடைக்குமான்னு அப்ளை பண்ணுவாங்க.
கவர்மெண்ட் பணம் கொடுத்து கட்டுற ப்ராசஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. கவர்மெண்ட் ஒரு இடத்த அலாட் பண்ணும், இந்த கவர்மெண்ட் ஏலம் விடுகின்ற இடத்துல எடுக்கலாம். இதெல்லாம் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. ஒருத்தர் வாடகை கேட்டிருந்தார், கவர்மெண்ட் கட்டியிருக்கு நஞ்சை கொஞ்சம் இடங்கள் கவர்மெண்ட் கட்டின இடத்துல கிடைக்குமா, கோயிலில் கவர்மெண்ட் கட்டின கோயிலில் அந்த இடத்துல கடை கிடைக்குமான்னு கேட்டார். நிச்சயமாக கிடைக்கணும். அப்போ இந்த மாதிரி அரசு வகையில் ஆதாயம் உண்டு. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வீட்டு அருகில் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க, இவங்க வீட்டு அருகில் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் நிறைய வந்துடும். அந்த மாதிரி அம்சங்கள் இவங்க இருக்கிற ஊரில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில், இல்லை ஒரு ஸ்கூல், ஒரு கல்லூரி வந்துடும். இவ்வளோ வளர்ச்சியாக இருக்கும். இவங்களுக்கே பார்த்திங்கன்னா பாயிண்ட்டாக பேசி மற்றவரை கவரக்கூடிய அம்சம் உண்டு. சரி, இப்போ வரும் அடுத்த பாயிண்ட். வேலை விஷயங்கள் நிச்சயமாக வேலை தவற விட்ட வேலையை டக்குன்னு பிடிக்கக்கூடிய அம்சங்க. இந்த ராசிக்காரன் சொல்லுவேன், உங்களுக்கு வேலை போச்சுன்னா திருப்பி ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக கிடைக்கும். வேலை உண்டு, கடனும் உண்டு. கடன் இல்லாத ரிசர்வம் இல்லை. கடன் என்ற விஷயத்தில் கவனமாக தேவைப்பட்டால் தான் கடன் வாங்கணும். குறிப்பாக கிரெடிட் கார்டு கடனை தவிர்க்க வேண்டிய ராசி இந்த ரிசர்வம். பிரம்மா எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சுக்கிரனாக வந்து பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்டது. இந்த பேங்க்கில் பார்த்திங்கன்னா லோன் கட்டி முடிச்சா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் வேகமாக வாங்க வேண்டிய ராசி இந்த ராசி. அதை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது டாக்குமெண்ட் இது விலங்கமாக நிற்கும். இவங்க வேலை செய்யும் இடத்தில் பெண்ணாக இருந்தால் கூட பெண் மூலம் தொந்தரவு ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு சில முடிவுகள் இவங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள் வாழ்வில் ஒரு சில தவறான டிசிஷன் கொண்டு போய் நின்றும் பிற்காலத்தில் யோசிப்பாங்க, வேறு டிசிஷன் எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். அப்போ இந்த டிசிஷன் உங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய பேருக்கு குருவாயூர் போகிறது, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்றன. எப்பெல்லாம் வேலை தவற விட்டான் சார், லக்ஷ்மி நரசிம்மர் பண்ணலாம். குழந்தை பாக்கியங்களுக்கு பெருமாளை வழிபாடு செய்து, கன்னி தெய்வங்கள் சப்த கன்னி வழிபாடுகள் பண்ணும்போது குழந்தை வரப்புக்கு உண்டு. திருமணம் உண்டா? திருமணம் நிச்சயமாக நிறைய பேருக்கு அசலில் தான் அமையுது. அதாவது வெளியூரில் பார்த்தோம், வெளியூரில் அமைஞ்சோம் அப்படின்னு. இந்த ராசிக்கு காதல் உண்டு, ஆனால் காதல் ஃபெயிலியர் ஜாஸ்தி. இப்போ ஒருத்தர் காதல் மேரேஜ்னு கேட்டேன்னு ஆமாம் அது 3வது காதல் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் காதல் திருமணம் இவங்களுக்கு கம்மி. நான் சுக்கிரன் அம்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறும். 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக போவார். அப்போ இவர் லக்னாதிபதி நீச்சம் பெறுவது காதல் தான். இவங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் காதல் கரெக்டாக இருக்க வாய்ப்பு குறைவு. அதனால் இந்த விஷயம் சரி. திருமணத்தில் சூப்பராக இருக்கும். அசலூரில் அமையும். வெளியூர்லேருந்து வெளி உறவில் சொந்தத்திலேருந்து அமையக்கூடியது. நிறைய பேத்துக்கு வெளிநாடு வெளி மாநிலத்தை தங்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு பிறக்கின்ற 2வது குழந்தைகள் பாருங்கள், 2வது குழந்தை வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. குடும்பத்தில் ஒரு குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. பூர்வீக சொத்து உண்டா? நிச்சயமாக பூர்வீக சொத்து உண்டு. அதில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேமிப்பு, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மிகுந்த யோகம் உண்டு. பூர்வீக சொத்தும் யோகம் உண்டு. இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயங்கள் எப்பவுமே இந்த ராசிக்காரங்க சொல்லுவோம், ஹெல்த் இன்சூரன்ஸ், வண்டி வாகன இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். டிவிடெண்ட் கிடைக்கும்போ இது ஆணாக இருந்தால் பெண் வருமானத்தின் வருகின்ற சூழ்நிலை. இப்போ பெண்ணுக்கு சொல்லக்கூடிய ஆண் சம்பாதிச்சாகணும், பெண் வருகின்ற வருமானம் ஒரு உண்டு அப்படிம்போம். இவங்க ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன். ட்ரேடிங்லாம் பார்த்து தான் பண்ணணும், அது விசாரிச்சு பண்ணிக்கோங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டராக இருக்கும். ஃபாரின் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணணும். உழைக்காத வருமானம், அப்போ வாடகை வருமானமாக இருக்கலாம், உபரி வருமானமாக இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் வருமானம், தந்தையின் தொழில் கிடைக்குமா அப்படின்னு நிறைய ஆண் பெண்லாம் கேட்பாங்க. நிச்சயமாக இந்த ராசிக்கு உண்டு. அப்பாவோட தொழில் விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். நிறைய முயற்சி பண்ணலாம். அப்பா என்ன தொழில் செய்தாரோ அதே தொழிலை எடுத்து பண்ணக்கூடிய அம்சம் உங்கள் கிரக சூழ்நிலையெல்லாம் கூட கோச்சார ரீதியாக அமையும். இதில் இந்த ராசிக்கு சித்தப்பா இல்லை மூத்த சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்போ சித்தப்பா சொல்கிற மாதிரியே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் பார்க்கணும். இந்த ராசிக்காரங்களுக்கு ஜோதிடம், சினிமா, அரசியல் இதில் ஆர்வம் அதிகரிக்கும். நிறைய பேர் பிரகாசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய அரசியல்வாதிகளை பாருங்கள், இந்த ராசி வந்துடும். சினிமாக்காரங்க, அப்போ இந்த ராசியை பீப்புள் அட்ராக்ஷன் பாயிண்ட் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். இவங்க குடும்பத்தில் ஒரு கோயில் குளங்கள் கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். தொழில் வகையில் தொழிலில் மிகுந்த யோகம் உண்டுங்க. தர்மகர்மாதிபதி யோகம் பெற்ற இவங்க சனி அம்சமாக இருக்கிறதுனால தொழில் வகையில் மிகுந்த யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு தொழில் வேணாம், லக்ன அடிப்படையில் பார்த்துட்டு தொழில் வேணாம் முடிவெடுக்கலாம். இவங்களுக்கு தொழில் வகைகள் நிறைய லாபம் உண்டு. குழந்தைகள் வகையில் ஆதாயங்கள், லாபங்கள் உண்டு. இவங்களுக்கு சேமிப்பின் மூலம் ஆதாயம் உண்டு. இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் காலங்கள், பொதுவாக அந்த கேந்திராதிபதி தோஷம் இல்லாத
ராசியில் இந்த ராசியும் உண்டு. கேந்திராதிபதி தோஷம் வராது. ஏன்னா நன்மை செய்யும் கிரகங்கள் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுப்பார். இவருக்கு 4 சூரியன் பண்ண முடியாது. 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா செவ்வாய், அவரும் பண்ண மாட்டார். 10 சனி. இப்போ கேந்திராதிபதி தோஷத்தில் மாட்டாத ராசியாக இருக்கும். இது மாதிரி இந்த ராசியை சொல்லிகிட்டே போகலாங்க. ரைட், இன்னும் நிறைய பேசுவோம். ஹெல்த்தை பேசி இதை பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் பப்ளிஷ் பண்ண புக்கை உங்களுக்கு சொல்கிறேன், அதை பாருங்கள். நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில். ஃபண்டமெண்டல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கேன். இதை படித்து முடித்தாலே முழுமையான ஒரு ஜோதிடர் ஆக முடியும். எளிமையான வடிவத்தில் எழுதியிருக்கேன். ரைட், முக்கியமாக ஹெல்த் விஷயம் பார்ப்போம். இந்த ராசிக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இந்த தைராய்டு சொல்லுவாங்க, சுகர் சம்மந்தப்பட்டது, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் தைராய்டு, சுகர், அந்த சிறுநீரம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சின்ன சின்ன வர வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருக்கணும். இந்த ராசிகர் பூர்வீக சொத்தை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வர குரு பகவான் வழிபாடு ரொம்ப தேவை. ஜாதக ரீதியாக பார்த்தா நிறைய மாறும். ஹெல்த் பேராமீட்டர்லேருந்து மாற அம்பாள் வழிபாடு, அலங்காரமிக்க அம்பாள் வழிபாடுகள் செய்யும் பொழுது இவங்க ஹெல்த் சம்மந்தப்பட்டது ரொம்ப நல்லாயிருக்கு. பொருளாதார இந்த ராசிக்கு வீட்டில் துளசி செடி வளர்க்க ஒரு அம்சம் உண்டு. நிறைய பேர் துளசி மாலை போட வைப்பேன். துளசி மாலைகள், துளசி செய்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. ஆக மொத்தம் ஜெயிக்கிற ராசியில் இந்த ராசியும் ஒன்று. ரைட், வேறு கேள்விகள், சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.